وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الآن وقد عصيت قبل وكنت من المفسدين، فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس عن آياتنا لغافلون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் போட்ட பெரியோர் பிச்சலன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம். முதல் 10 கொஞ்சம் மெதுவா போனது, 2வது 10 கொஞ்சம் வேகமாக போச்சு, இப்ப 3வது 10 பறந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நாளைக்கு பெருநாள்பாங்க, அதுவும் முடிச்சு போயிடும். அடுத்த வருஷம் ரமலான் நமக்கு கிடைக்குமா இல்லையா யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, அல்லாஹ் தந்த ஆக பெரிய பாக்கியம்தான் மீதமுள்ள காலத்தை நாங்க ரொம்ப பக்குவமாக பேணுதலாக குர்ஆனோட திலாவத்தோட திக்ரோட கியாமுல் லைலோட கழிக்க வேண்டிய ஒரு காலம். இது தூங்கக்கூடிய ஒரு காலம் அல்ல. இது பகல் நேரங்கள் தூங்கிக் கொள்ளலாம், இரவு விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம். அல்லாஹ் நமக்கு மட்டும் தந்த பாக்கியம் தான் இந்த ரமலான், நமக்கு மட்டும் தந்த பாக்கியம் தான் இந்த லைலத்துல் கத்ர். இந்த உலகத்தில் முதலாக அதான் சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம். இந்த உலகத்தில் முதலாக இகாமத் சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம். இந்த உலகத்தில் முதலாக ரமலான் கொடுக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம். இந்த உலகத்தில் முதலாக லைலத்துல் கத்ர் கொடுக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம். இந்த உலகத்துல முதலா வுது செய்தவர்களும் நாம் தான். ஹதீஸ்ல வருது, திருமதியில அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில முழு மனித சமுதாயத்தையும் 120 சஃபா நிப்பாட்டுவார். இதுல 120 சஃப்ல அல்லாஹ் எல்லாரையும் நிப்பாட்டுவான். முதலாவது பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக இந்த உலகத்தில் பிறக்க போகக்கூடிய எல்லாரையும் சேர்த்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 6000 7000 குடும்பத்துக்கு மேல நிகம்புல வாழுது முஸ்லிம் குடும்பம். நிகம்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஊர் படைக்கப்பட்டு அதில் மனிதர்கள் வாழ ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் கபூர்ல இருக்கிறாங்க? நாங்க கூடயா அவங்க கூடயா? கபராளிகள் தான் கூட. இன்றைக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களை விட கபூர்ல இவ்வளவு காலமா வாழக்கூடியவர்கள் கூட. இவங்க எல்லாரையும் எழுப்பி நிப்பாட்டிட்டுவான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், மேடு பள்ளம்
மடு கட்டடம் ஒன்றுமே இருக்காது. இங்கிருந்து பார்த்தா அடுத்த தொங்கல் விளங்குமா? இங்கிருந்து பார்த்தா அடுத்த தொங்கல் விளங்குனா மஷர். அது மஷர் எங்க உருவாகும்? பலஸ்தீன்ல தான் மஷர் உருவாகும். இன்றைக்கே மஷர் மாதிரி தான் இருக்குது. நேற்று சஹர் நேரத்திலே 400 பேரை கொண்டு போட்டேன். நேற்று சஹர்ல மட்டும் 400 பேர் சரி. ரமலான் வந்தா இங்க உள்ள ஒரு சில கெடுமுடிக்கு நோய் முடிக்கிற மாதிரி அங்க அவனுக்கு யூதனுக்கு ரமலான் வந்தா ஒரு நோய் அங்குவார். நிம்மதியா நோம்பு முடிக்க விட மாட்டான், நிம்மதியா பெருநாள் கொண்டாட விட மாட்டான், நோம்பு துறக்க விட மாட்டான். இப்படியான நோயாளிகள் தான் யூதர்கள். சகோதரர்களே, அந்த பூமியைத்தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பலஸ்தீன் எப்படி மாறும் என்றா, ஷாம் எப்படி மாறும் என்றா, ககூஃபத்தின் நகி பைபா அஃப்ரா, வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறத்தில் அல்லாஹ் மாற்றுவான். வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறம், அதுல எல்லாரும் நிற்பாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்வளவு கூட்டத்துக்குள்ள நீங்க எங்களை எப்படி அடையாளம் காணுவீங்க? நான் சொன்னேன், முழு மனித சமுதாயமும் 120 சஃப். எத்தனை சஃப்? 120 சஃப்ல 80 சஃப் நாங்க மட்டும் இருப்போம். 80 சஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயம் மட்டும் 80 சஃப். மற்ற எல்லாரும் 40 சஃப். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், எல்லாரும் 40 சஃப், நாங்க மட்டும் 80 சஃப். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சமுதாயம் வுது செய்ததின் காரணமாக கியாமத்துடைய நாளையில் அவர்களுடைய முகங்களும் கைகளும் கால்களும் வெள்ளையால் ஒளிர்ந்த நிலைமையில் வருவார்கள். அவர்களை வைத்துதான், அந்த அடையாளத்தை வைத்துதான் நான் உங்களை எந்த உம்மத் என்பதாக அடையாளம் கண்டுகொள்வேன். அப்ப இங்க உதவு செய்யாதவன் நிலைமை அவ்வளவுதான். தொழாம சுத்திக்கிட்டு இருக்கானே அவன் நிலைமை அவ்வளவுதான். பாவம், அங்க இருட்டுதான் இருக்கணும். அவன் மறுமையில வெளிச்சம் வேண்டும் என்றால் இங்க ஒவ்வொரு எடுக்கணும். மறுமையில ஒரு வெளிச்சம் வேண்டும் என்றால் இங்க தக்பீர் கட்டணும். மறுமையில வெளிச்சம் வேண்டும் என்றால் இங்க அமல் செய்யணும். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! உலகத்தில் அல்லாஹ் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கூட இந்த பாக்கியங்களை கொடுக்கல. உலகத்தில் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. அல்லாஹ் சொல்றான், 950 வருடம் உலகத்தில் வாழ்ந்தவர். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு இந்த லைலத்துல் கத்ர் கிடையாது. அது சமூது கூட்டம். وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. நீங்க மதீனாவுக்கு போனா, மதீனால இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் போகும். அடுத்த முறை சந்தர்ப்பம் கிடைச்சா போய் பாருங்க. சமூது கூட்டம் உலகத்தில் வாழ்ந்து 6000 வருடங்கள் தாண்டி விட்டது. 6000 வருஷம் தாண்டி விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் வந்தோம். அந்த சமூது கூட்டம் வாழக்கூடிய ஊருக்கு பெயர் தான் மதாயின் சாலிஹ். அந்த ஊருடைய பெயர் மதாயின் சாலிஹ். ஒரு 450-400 கிலோமீட்டர் போறோம். ஒரு 4 hour 5 hourல போயிடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா 6000 வருடங்களுக்கு முன்னால் அவன் கைகளால் தோண்டி கையால டிசைன் பண்ணி கட்டின கட்டடம் மலைகள்ல இன்றைக்கு இருக்கு. அவ்வளவு பெரிய பிசிக்கலி ஃபிட்னஸ், அவ்வளவு பலசாலி. அவர்களுக்கு கூட அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர கொடுக்கல. என்னோடையும் உங்களோடையும் அவனுக்கு இருக்கக்கூடிய இரக்கம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயமாகிய நம்மோடு அவன் வைத்திருக்கக்கூடிய அன்பான இந்த பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கிறார். ஆனா நம்முடைய சமூகத்துக்கு அது விளங்கவே இல்லை, பயன்படுத்தவே இல்லை.
எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்மை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். எவ்வளவு நாங்கள் குற்றங்கள் செஞ்சிருந்தாலும் நம்மளை அவன் சொர்க்கவாசியாக ஆக்குறதுக்கு தயாராக இருக்கிறான். இந்த ரமலான் நம்ம சொர்க்கம் போறதுக்கு தந்ததுதான் இந்த ரமலான். யோசிச்சு பாருங்க, லைலத்துல் கத்ர், ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு ஆளுக்கு கிடைத்தால் அல்லாஹ் சொல்றான், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 84 வருடங்கள். 1000 மாதத்தை மாசத்துக்கு, 1000 வருடத்தை மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணினா 84 வருடங்கள் அமல் செய்த நன்மை. ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் தருவானாக. 84 வருடம் அமல் செய்த நன்மை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் என்ன நன்மை? என்ன நன்மை? 840 வருடம் உலகத்தில் அமல் செஞ்ச நன்மை. யாராவது ஒருவருக்கு 11 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் அவன் இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளை மிஞ்சி அமல் செய்தவனாக அல்லாஹ்விடம் எழுதப்படுவான். எவ்வளவு பாக்கியம்! இந்த பாக்கியமான நாள் இந்த கடைசி 10 தான் இருக்குது. மிஸ் ஆக்கிடப்படாது, வீட்டுல வைத்து தூங்கிடப்படாது. கையேந்தி அல்லாஹ்விடம் கெஞ்சக்கூடிய நாள் இது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது பிறக்க வேண்டிய நாள் இது. சதருடைய நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரெடி. பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னித்தான், என்னை உங்களை மன்னிக்க மாட்டானா? புகாரில வருது, ஒருத்தர் பாவம் செஞ்சு 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 கடைசி நிலைமைக்கு வந்துட்டார். கடைசி நிலைமை சக்கராத்து வரல. சக்கராத்துல தௌபா செஞ்சா கபூல் இல்லை. சக்கராத்துல தௌபா செய்தா, சக்கராத்துல இஸ்லாத்துக்கு வந்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சக்கராத்துக்கு முன்னால இப்ப பயம் வந்து, சக்கராத்துக்கு முன்னால பயம். ஏன் பிராவுண்ட தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல? அவர் தௌபா செஞ்சது சக்கராத்துல. தௌபா செஞ்சது எப்ப? சக்கராத்துல. அதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, கூட்டத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு கடல் புலந்து வழி விடுது. இவன் பார்த்தான், பின்னால போய் பிறட்டுவோம், ஆளை பிடிப்போம், அப்படியே போனார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? எங்களுக்கு எல்லாம் அனுப்பினது ஒரு சுனாமி, ஃபிரௌனுக்கு டபுள் சுனாமி அனுப்பிவிட்டான். நமக்கு வந்த ஒரு சுனாமி தானே, கிழக்கு மாகாணத்துல, மாத்தறையில, காலில. இங்க வந்துச்சோ தெரியல. இங்க வந்துச்சா சுனாமி? சும்மா நோமலா வந்திருக்குமா? நல்லவன வாழக்கூடிய ஊரு தானே, அல்லாஹ் அப்படியே கபூல் செய்வானாக. 2 சுனாமி நடுவால போறா, டபுள் சுனாமி. இப்ப தண்ணிக்குள்ள தாண்டு கழுத்து வரைக்கும் ரூஹ் வந்ததுக்கு பின்னாலதான் அவருக்கு ஞானம் பிறக்குது. இப்ப நம்மட பணம், பட்டம், பதவி, பலம் ஒண்ணு நீங்க வேலைங்க. கைய தூக்கினார். இஜிப்ட்ல போய் பாத்தீங்கன்னா கைரோல மியூசியத்துல இருக்கு பிறவுண்ட ஜனாசா. சிலவங்க பிறவுன் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அல்லாஹ்வோட வாக்கு பிறவுன பாதுகாப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற வாக்கு. கை வந்து இப்படிதான் இருக்கு, முடியெல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்கும். மியூசியத்துக்குள்ள போறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும், அந்த மூதேவிய பாக்குறதுக்கு வேறையா டிக்கெட் எடுக்கணும். உலகத்துல வாழ்ந்தும் அநியாயம், செத்து அநியாயம். 400 பவுனோ என்னமோ கட்டி போகணும். போனவங்க இருப்பாங்க, அவர் உடம்ப பாக்குறதுக்கு 400 பவுன் கட்டணும். கட்டினா அவர் உடம்ப பார்க்க முடியல. சகோதரர்களே, இப்ப தண்ணி வந்து மூடிட்டு கைய தூக்கிட்டார். ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். இப்ப நான் ஈமான் கொள்ள போறேன், அல்லாஹ்வை நம்ப போறேன், நான் தௌபா செய்ய போறேன், ஈமான் கொள்ள போறேன். முஸ்லிம்கள், பனு இஸ்ராயீல்கள் எந்த அல்லாஹ்வை நம்பினாங்களோ அந்த அல்லாஹ்வை நான் நம்ப போறேன் என்றார். திருமதியில ஹதீஸ் வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண்ணு அள்ளி வாயில போட்டு குத்தினாங்களாம். சாவுடி ஈமான் அவருக்கு தௌபாவா. ஆன இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த. இவ்வளவு காலம் நீ செய்த அநியாயம், நீ செய்த அராஜகம், அட்டூழியம், அடாவடித்தனம்,
5,00,000 பிள்ளைகளை கொண்டான் அவன். தஃசீல் எழுதுறான். எத்தனை பிள்ளை? 5,00,000 பிள்ளைகள். ஒரு மூசா நபியை கொள்வதற்கு 5,00,000. கடைசி அல்லாஹ் எப்படியானால் அவனே வளர்க்க வச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாம். 5,00,000 பிள்ளையை கொண்டியா, அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீயே வள. அவரால்தான் அவனுக்கு முடிவு. அல்லாஹ் சொன்னான், فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. ஃபிரௌனே, இன்றைய தினம் உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் உன்னை பார்த்து புத்தி வாழ்வதற்காக உன்னை நாங்க பாதுகாப்போம். அல்லாஹ் வைத்திருக்கிறான் பாதுகாத்து. இது சக்கராத்தில் செய்த தௌபா. இது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. சக்கராத்துக்கு முன்னால நாங்க தௌபா செய்தா அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் எங்களை பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். இப்ப இவர் என்ன செஞ்சாலும் பாவம் செஞ்சு செஞ்சு இவருக்கு பயம் வந்துட்டு, நாம் மௌத்தாகினா அல்லாஹ் என்ன எப்படியும் தண்டிப்பான். அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான், என்ன தண்டிப்பான். ஆகையால நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம். பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், பிள்ளைகளே நான் மௌத்தா போனா அல்லாஹ் என்ன தண்டிப்பான். ஆகையால என்ன பத்தவை என்ன செய்யுங்க. அவன் அறிவு அவ்வளவுதான். அல்லாஹ்வை பத்தி ஒழுங்கா விளங்கினவன் இப்படி எல்லாம் சொல்லுவானா? அல்லாஹ் பத்தி ஒழுங்கா விளங்கினவன் இந்த அளவுக்கு பாவம் செய்வானா? என்ன பத்த வச்சு ஏண்ட சாம்பலை எடுத்து நல்லா காற்று வீசக்கூடிய ஒரு நாள்ல என்ன செய்ய, சாம்பல் அப்படி வீசி போட்டுருங்க. நான் தப்பிடலாம், அல்லாஹ் தப்பிடலாம். இப்ப பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, நல்லா அவர் செத்து போயிட்டாரு, பத்த வச்சு சாம்பலை எடுத்து வீசி விட்டாங்க. அல்லாஹ் யாரு? அல்லாஹ் யார் சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், நீ மௌத்தாகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கபன் செஞ்சு உன்னை ஜனாதா தொழுவிச்சு உன்னை கபருக்குள்ள வச்சு உனக்கு மேல மண்ணை போட்டு உன் உடம்பெல்லாம் புல் அரிச்சு மண்ணோட மண்ணாகி மக்கி போனதுக்கு பின்னாலும் உன்னை எழுப்பாற்றுவன். எழுப்பாட்டுவேன். பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா. அல்லாஹ் சொல்றான், பனானா இந்த வாழைப்பழம் இல்ல, அது இங்கிலீஷ் பனானா, இது அரபு பனானா. பனானா என்று சொன்னா ஃபிங்கர் பிரிண்ட். என்னது? ஃபிங்கர் பிரிண்ட். நம்ம பழையாக்கள் சைன் வைக்க தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க, அப்படியே வைப்பாங்களா இல்லையா? நாங்க மௌத்தாகி எங்க உடம்பெல்லாம் அழுகுறதுக்கு முன்னால் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சோ அதே ஃபிங்கர் பிரிண்ட் அல்லாஹ் திரும்ப எழுப்பாட்டுவான். அதுலயும் மாற்றம் செய்ய மாட்டேன். இவன் விளையாட்டு போடுமா, இவனை ஏமாத்தேருமா? இப்ப மௌத்தா போயிட்டாரு, காத்தெல்லாம் பத்த வச்சு சாம்பலை வீசி போட்டாங்க. அல்லாஹ் பூமிக்கு சொன்னானா, அந்த சாம்பல் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்று சேர் பார்க்கும். பூமி அல்லாடப்பட, வானம் அல்லாடப்பட, காற்று அல்லாடப்பட, மலை அல்லாஹுடைய பட, மழை அல்லாஹுடைய பட, எல்லாம் அல்லாஹ்ட கண்ட்ரோல். புகாரியுடைய இன்னொரு ரிவாயத் அல்லாஹ் சொன்னானா, எறும்பி நின்றான். பத்த வச்சு சாம்பலா போனவனை பார்த்து அப்படியே வந்து நின்றான். பாக்குறா, பத்தி சாம்பலா போனா அப்படியே நிக்கிறேன். அல்லாஹ் கேட்டானா, ஐ அபுதி, என்னுடைய அடியானே, ஏ பாவியே, ஏ கெட்டவனே, நாசமா போனவனே, அப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லல. இரக்கம் உள்ள ரஹ்மான் கேட்டானா, ஐ அபுதி, ஏ என்னுடைய அடியானே, மா ஹமலக அலா மா ஸனஅத, நீ ஏன் இப்படி செய்தாய்? புதிய ஒரு முறையோட கையாண்டி ஏன் சொன்னானாம், யா அல்லாஹ், நான் மௌத்தா போனா என்ன நீ கண்டிப்பா என்கிற பயத்துலதான் இப்படி செஞ்சேன். அவ்வளவு பயமா உனக்கு, அவ்வளவு பயமா உனக்கு, உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் போ. புகாரி ஹதீஸ். சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய பாவிய மன்னிச்ச அல்லாஹ் எங்களை உங்களை மன்னிக்க மாட்டான்? கல்வி சுத்தமாக மாறினால், கல்வி பரிசுத்தமாக மாறினால், அல்லாஹ்வை ஏமாற்றாம இந்த உலகத்தில் உண்மையாக தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னி
அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஏமாத்துவதை பார்க்கப்படாது. இங்க உள்ள ரோட்ல நிக்கிற ஆக்கள்ல காசை கொடுத்து ஏமாத்துற மாதிரி அங்க ஏமாத்துறாரு, அங்க விளையாட்டு போடுறாரு. இங்க காசை கொடுத்து பணத்தை கொடுத்து கேஸ இல்லாமல் ஆக்கலாம், கேஸ டிலீட் பண்ணலாம், பச்சை கள்ள தலைவனாக மாறலாம் நாட்டுக்கு. உலகத்தையே ஏமாத்தின குலகாரன் உலகத்தையே ஆட்சி செய்யலாம். அது இங்க அல்லாஹ் சொல்றான், எல்லாம் சர்வ்ல இருக்கு. எங்கட ஹார்ட் டிஸ்க் இருக்குது, எங்கட மெமரி கார்டு இருக்குது, உலகத்தை போல டிலீட் பண்ணிடாது. எல்லாம் சேவ்ல இருக்குது, ஒன்றையும் நீங்க மாத்தேற. ஆனா மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி. அல்லாஹ் நாடினால் மட்டும் டிலீட் பண்ணுவான். அல்லாஹ் சொல்லுவானா, இவன் தௌபா செஞ்சிட்டான், இவன் தௌபா செஞ்சிட்டான், அவன் பாவம் செய்த அந்த பூமியை பார்த்து சொல்லுவானாம், அவன் செய்த பாவத்தை நீ மறந்து விடு. அந்த பூமி மறந்துடும். அவன் தௌபா செஞ்சிட்டான், கை கால் உடம்பு எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஓட போடுவானாம், இவன் தௌபா செய்து விட்டான், அவன் செய்த பாவத்தை எல்லாம் நீங்க மறந்துடுங்க. தௌபா செய்யலண்டா பேச ஆரம்பிக்கும். தௌபா செய்யலண்டா, உண்மையான தௌபா செய்தால் சகோதரர்களே, அல்லாஹ்வோடு நெருங்கினால், இந்த காலம், இந்த இருக்கக்கூடிய காலம் இருக்கிறது, இது அல்லாஹ்வோட நெருங்குற காலம். நம்முடைய யார நெருக்கவும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வோட நாம நெருங்கினா அல்லாஹ் நம்மள வாழ வைப்பார். ஃபமன் வஜதல்லாஹ ஃபமாதா ஃபகத். யார் அல்லாஹ்வை அடைந்தானோ அவன் எல்லாத்தையும் அடைந்து கொண்டான். வமன் ஃபகதல்லாஹ ஃபமாதா வஜத். அல்லாஹ்வை இழந்தவன் எல்லாத்தையும் இழந்தான். அல்லாஹ் அடைகிற காலம் ரசூலுல்லாஹ் போல, சஹாபாக்களை போல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல உண்மையா தௌபா செய்தா அல்லாஹ் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் வைப்பான். ஆனா கல்புகள் சுத்தமா இருக்கும், உள்ளம் சுத்தமா இருக்கணும், பொறாமை இருக்கப்படாது, போட்டி இருக்கப்படாது, அழுக்கான எண்ணங்கள் இருக்கப்படாது. உண்மையான தௌபாவை உலகத்துல வாழும். உமர் ரலியல்லாஹு யாரு? உமர் ரலியல்லாஹு யாருங்க? உமர் உண்டாலே நடுங்க. உமர் அந்த பேரை சொன்னாலே மேலெல்லாம் சிரிக்குது, ரோமம் எல்லாம் எழுந்து நிற்குது. யார் அவர்? கத்தி எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை வெட்ட வந்தவர். எப்படி காட்சி! யாருக்கும் தைரியம் வரல, உலகத்துல யாருக்கும் தைரியம் வரல. அபூஜஹல் கேட்டான், இந்த மக்காவோட ஒரு ஆம்பளை இல்லையா, இப்படிதான் சூண்டி விடுவது, ஆகல தோண்டி விடுற அப்படின்னு அதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? இந்த மக்காவோட ஒழுங்கான ஒரு ஆம்பளை இல்லையா, அந்த முகம்மதுல கதையை முடிக்கிறது என்ன கரைச்சல் வராது, புதிய புதிய கதையெல்லாம் சொல்றார். உமர் ரலியல்லாஹு வந்த கோபம், நான் ஆம்பளை, அவரோட கதையை நான் முடிச்சுட்டு வாரு. கத்தி எடுத்து விட்டு வந்தவர் இடையில சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு சொன்னார், நீ முகம்மதுல கதையை புறவு முடிக்கலாம், முதல் ஓண்ட ஊட்ட போய் பாரு. ஏன் எங்க வீட்டுல என்ன, எங்க வீட்டுல என்ன பிரச்சனை? ஓண்ட தங்கச்சி மச்சான முகம்மது நபியுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி எரியில நெருப்பு எண்ணெயை ஊத்திடுவாரு. போனார் போக்கு விட்டு போய் தங்கச்ச குடிச்சு பலான ஒரு அரைஞ்ச அறையில தங்கச்சியுடைய கண்ணம் ஒடிச்சு ரத்தம் கொட்டு. மச்சான போட்டு ஏறி மிதிச்சான். மச்சான கீழே போட்டு ஏறி மிதி. சமூகத்தின் விரோதிகள் புதிய மாற்றத்துக்கா போறீங்க. நீ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட பிறந்தது, அவரோட பிறந்த தங்கச்சி தானே. புலியோட எலி பிறக்குமா? புலியோட பூனை தான் பிறக்குமா? புலியோட புலிதான் பிறக்கும். அந்த பொம்பளை சொன்னாவா, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், ஒன்னால என்ன செய்யணுமோ செய். இப்ப பார்த்தார், பொம்பளையுடைய கண்ணத்துல இருந்து ரத்தம் வலியுது, வெக்கம் வந்துட்டு சொன்னாராம், சரி சரி என்னமோ ஓதி கொண்டிருந்தீங்களே அது கொஞ்சம் தாங்க பார்ப்போம். அதெல்லாம் கரையலாது, அதெல்லாம் கரையலாது. நீ அசுத்தமானால் நீ முதலாவது குளிச்சு உணவு செஞ்சுட்டு வந்தா தான் நான் தருவேன். எவ்வளவு கேட்டார், தரல. போய் குளிச்சுட்டு வந்து அந்த குர்ஆன் வசனத்தை அப்படியே எடுத்தார். சும்மா பாக்க எடுத்தது. அதுல இருந்த வசனம்,
சூரா தாஹாவுடைய வசனம். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. ஒரு வசனம் தான், ஒரு வசனம். இந்த யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் மௌத்தாகினா எங்க குடும்பத்துல, அல்லது ஒரு நண்பர் மௌத்தாகினா, ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், ஒரு கிழமை, அதுக்கு பின்னாலதான் சாப்பாடே இறங்குது. அதுக்கு பின்னால பாக்கையா தனிய தனிய உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். உம்மாட உடுப்ப பார்த்தாலும்ரா, வாப்பாட ஷர்ட்டை பார்த்தாலும்ரா, வாப்பாவா இந்த ரூமுக்குள்ள உம்மா போறாங்க. அவங்களால தாங்கல. ஒரு நாளாவது ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி ஒரு மணித்தியாலம் எழுதி போமானா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவாக மாற்றிய அந்த ஒரு வசனம் தான். அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தை, இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்ன தவிர வேற ரப்பு கடவுள் இல்ல, ஃபஅபுதுனி, என்ன மட்டும் வணங்கு. இந்த ஒரு வசனம் அப்படியே கல்வெல்லாம் மாறி வியாழக்கிழமை ராவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை பிடித்து இஸ்லாத்துக்கு வந்தார். சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி மாத்தினான்டா, அப்படியே நிலைமையை தலைமுறை திரட்டினான். எல்லாரும் ஹிஜ்ரத் போனாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க, எல்லாம் ஒளிச்சு தான் போனாங்க. இடையில இந்த மக்களுக்கு காவியை குடிச்சாண்டா என்ன செய்யலாம்? சொத்து செல்வம் எல்லாத்தையும் கழிச்சிருவான், கையடிக்கிற காசெல்லாம் கழிச்சிருவான். பயத்துல ஒழிச்சு 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 போறாங்க எல்லாரும் ஹிஜ்ரத். உமர் ரலியல்லாஹு எப்படி தெரியுமா ஹிஜ்ரத் போனார்? வாள் எடுத்தார், வாள் எடுத்து கஅபத்துல்லாஹ்வுக்கு வந்தார், வந்து தவாப் செஞ்சார். எங்கெங்கெல்லாம் மக்கத்து காபிர்களுடைய தலைவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்களோ அங்க போனார். போய் சொன்னார், இந்த உமர் ஹிஜ்ரத் போறா, உமர் ஹிஜ்ரத் போறாரு. யாருக்கு தன்னுடைய தாய் பிள்ளையை இழக்கணும் விருப்பமோ நான் போறேன் ஆம்பளை கருத்துப்பார். யாருக்கு தந்த மனைவி விதவையாகணும் விருப்பமோ நான் போறேன் ஆம்பளை கருத்துப்பார். ஒத்தம் போகல, பின்னால ஒருத்தம் கூட போகல. அவ்வளவு பயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க. ஒரு நாள் புகாரில வருது, சொன்னாங்க, நான் இரவு நேரம் சுவர்க்கத்துக்கு போனேன். சுவர்க்கத்துக்கு போனா ஒரு ஐத்து கஸ்ரம் மின் தஹப், அங்கே தங்கத்தாலான ஒரு அழகான கோட்டையை கண்டேன். இந்த அளவுக்கு அழகு, அந்த கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு சொர்க்கத்து ஆறு உழவுது. அந்த ஆற்றிலே உம்மு சுலைம், ருமைசா, அனஸ் இப்னு மாலிக்குடைய தாய் வுது செய்து கொண்டிருக்கிறாள். மலக்குமார்ட்ட நான் கேட்டேன், லிமன் ஹாதா, இந்த கோட்டை யாருடையது? மலக்குமார் சொன்னாங்க, லிஃபதம் மின் குரைஷ், குரைஷி குலத்து வாலிபருடைய கோட்டை. நான் நினைச்சேன் அழகான கோட்டை, குறைஷின்னு வேற சொல்றாங்க, நானும் குறைஷி தான், என்னுடைய கோட்டையாக இருக்குமோ நினைச்சு உமரே காலை எடுத்து வைக்க போனேன். சத்தம் வந்துச்சு, உங்களோட கோட்டை இல்லை, இது உங்களோட பங்களா இல்லை, இது உமர் இப்னு கத்தாபுடைய மாளிகை. சொன்ன உடனே முன்வைத்த காலை பின் வைத்து விட்டேன். ஏன் தெரியுமா? ஃபதகர்து கைரதக, உண்ட கோபம் உண்ட ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. யா ரசூலல்லாஹ், ஏண்ட அனுமதி இல்லாம ஏண்ட மாளிகைக்குள்ள நீங்க எப்படி போவீங்கன்னு கேட்டாங்க. அந்த பயத்துல உமரே நான் போகாம திரும்பி வந்துட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது அழுது சொன்னாராம், அலைக அகார், யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் கோபப்படுவேனா? போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். இங்க கொழும்புல உள்ள ஊட்டை அல்ல, சுவர்க்கத்து மாளிகையை பத்தி மசூரா நடக்குது. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை வெட்ட வந்தவர். உண்மையான தௌபா, உண்மையான ஈமான் அல்லாஹ் எங்கே கொண்டு போனார்? புகாரில வருது, புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி சில குறைஷி பொம்பளைகள் உட்கார்ந்து சத்தம் போட்டு பேசலாம்.
இப்ப இதை வச்சு நீங்க போய் டியூட்டரியில நடுவுல பொம்பளைகளுக்கு முன்னுக்கு கதிரையை போட்டு உட்கார்ந்துறாரு. ஹஸரத் சொன்னாரு, புகாரியில வருகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளைகளை எல்லாம் வச்சு உட்கார்ந்து புற்றத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். நேற்று தான் ஸாஹிஹ் அலி மூலை பயான்ல சொன்னாரு, புகாரியோட வருகிறோம், நாங்களும் பொம்பளைகளோட பேசலாம், ஆதாரம் எடுத்துருவோம். நான் விளக்கமா சொல்றேன். ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால பெண்கள் ஆண்களை பார்க்க முடியாதுங்கிற ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால நடந்த சம்பவம் இது. இப்ப சத்தம் போட்டு பேசிக்கிறான். பேசிட்டு இருந்தா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்டவுடன் யார் வந்திருக்கிறது சொன்ன, அபூபக்கர் வந்திருக்கிறேன் யார ரசூலல்லாஹ். அபூபக்கர் வாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இந்த பொம்பளை கட்டிக்கிட்டே இருந்தாங்க. தெரியும் தானே, ஒரு 15-10 பொம்பளை விட்டா சத்தம் எப்படி வரும்? மார்க்கெட் மாதிரி இருக்கும். சத்தம் போட்டு பேசிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தா கணக்கெடுக்கல. திரும்ப கதவு சத்தம் கேட்டுச்சு. யார் வந்திருப்பது? உமர் வந்திருக்கிறேன் யார ரசூலல்லாஹ். உமர் என்ற வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். சத்தம் போட்டுக் கொண்டிருந்த பொம்பளை கூட்டம் ஒரே ஓட்டமாக திரைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளுக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. எங்கட பாதையில சொல்றதா உழுந்து சிரிக்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, என்னடா நாயகம் சிரிக்கிறாங்க, நானும் வாரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சிரிப்ப கண்டதோட ஒரு சந்தோஷம். எப்ப பார்த்தாலும் உம்மத்தை பத்தி கவலைப்பட்டு கொண்டே இருப்பவர் இப்ப சிரிக்கிறார். சொன்னாங்களாம், அவ்ஹக்கல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை நிரந்தரமாக சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பானாக. ஏன் சிரிக்கிறீங்க நாயகமே? ஏன் சிரிக்கிறீங்க? கொஞ்சம் காரணத்தை சொல்லணும். சொன்னாராம், இல்ல இந்த பொம்பளை கூட்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்து சத்தமா பேசிட்டு இருந்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். கணக்கெடுக்கல. உமர் என்ற பேர் கேட்டதுதான் தாமதம். ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த ஆத்திரம். சொன்னாங்களாம், போட்டாலாம் சத்தம் உண்டு, யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன, ஏ ஆத்துமாக்களின் விரோதிகளே, அத்தகபுனனி வலா தகபுன ரசூலல்லாஹ். என்ன நாயகத்துக்கு மரியாதை கொடுக்காம என்ன பாட்டு பயப்படுறீங்களா நீங்க? கேட்டீனுக்கு பின்னால இருந்து சத்தம் வந்துச்சாம், அந்த ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாளிக்கலாம், நீங்க உரத்தால் உங்கள்கிட்ட வாழாட்டேல, உங்களை சமாளிக்கலாது. அதான் ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டோம். அடி விழுந்தாலும் யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து சத்தம் போடுறீங்க, அவ்வளவு பேருக்கு அடி விழுந்தாலும் விழுந்துடும். அந்த பயத்துல ஓடிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இவங்க எல்லாம் என்ன பயப்படுறது? ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி. உமரே, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் எந்த அல்லாஹ்விடம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜி. நீ ஒரு பாதையால போய் அந்த பாதையில் ஷைத்தான் வந்தால் உன்னை கண்டா விரண்டு ஓடுவான் அவன், வேற ஓட்டால. யார் சகோதரர்களே, என்ன சொல்ல வாரேன்? யார் அவர்? கொலை செய்ய வந்தவர் நாயகத்தை. இன்னைக்கு உலகமே அவருடைய பேரை பேசுது. உண்மையான தௌபா செய்யணும். இந்த ரமலானில் இவ்வளவு தொழுகிறோம், இவ்வளவு தராவி, இவ்வளவு குர்ஆன் ஓதுறோம். எதற்காக சகோதரர்கள்? எதற்காக? அந்த அல்லாஹ்வை வணங்குறதுக்கு, அந்த அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு, அந்த அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு. உலகத்துல அல்லாஹ்வை பார்த்த யாரும் இல்லை. உலகத்துல அல்லாஹ்வை பார்த்த யாராவது இருக்காங்க? அல்லாஹ்வோட பேசினாக்கள் இருக்காங்க. யாரு? ஒரே ஒரு ஆள் தான் அல்லாஹ்வோட உலகத்தில் நேரடியா பேசியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் பேசிட்டு வந்தாங்க. உலகத்தில் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர் யாரு? சொல்லுங்களேன், தெரியாதா? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுவும் எப்படி பேசினவர்? وَنَادَيْنَاهُ مِنْ جَانِبِ الطُّورِ الْأَيْمَنِ وَقَرَّبْنَاهُ نَجِيًّا. அல்லாஹ் சொன்னான், பரக்கத்து கொட்டி கிடக்கும் தூர் சீனா மலை. எங்களுக்கு தூர் சீனா மலை எகிப்துடைய ஜோர்தான் போர்டர்களை இருந்தா போய் பாருங்க. ஒரு உம்ராக்கு போற சல்லிதான் செலவாகும். தனியே போய் பார்க்கலாம்.
வசதி இருந்தா யூரோப் கண்ட்ரீஸுக்கு போறதுக்கு ஒவ்வொரு கோடி கோடியா செலவழிச்சு போறாங்க. பரக்கத் அல்லாஹ்ட கலாம் இறங்கின இடம் தூர் சீனா மலை. அல்லாஹ் சத்தியம் பண்ணக்கூடிய மலை, லேசான இடம் இல்லை. وَقَرَّبْنَاهُ نَجِيًّا மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன்ல இருந்து ஜோர்டான்ல இருந்து எகிப்துக்கு போகக்கூடிய வழியில் அந்த தூர் சீனா மலை அடிவாரத்தில் தான் அல்லாஹ் கூப்பிட்டா, மூசா வாங்க. وَقَرَّبْنَاهُ அவரை நாங்கள் நெருக்கமாக ஆக்கினோம், எங்களோடு பேசக்கூடியவராக ஆக்கினோம். அதான் குர்ஆன்ல 136 இடங்கள்ல மூசா என்ற பெயர் மட்டும் வருது. சூரத்துல் பக்கரால இருந்து சப்பீஸ்ம ரப்பிக்கல் ஆலா வரைக்கும் 30 ஜுஸ்லையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். இவ்வளவு பரக்கத் கொட்டி கிடக்கும் இடம் தானே. சகோதரர்களே, என்ன சொல்ல வந்தேன்? அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர் அவர் மட்டும்தான். அல்லாஹ்வோட பேசி பேசி அவ்வளவு இன்பமடைந்தார் அவர். அல்லாஹ்வோட பேசுறாங்க. இப்ப ஹரத்துக்கு உம்ராக்கு கூட்டிட்டு போனா சுதேஷ் மட்டும் வரலன்னு வைங்களேன், நம்மள விட மாட்டான். சுதேஷ் தொழுகிக்க வராட்டி, சுதேஷ் வரலையா, சுதேஷ் வரலையா, சுதேஷ் வரலையா, நான் தான் கார் எடுத்துட்டு போய் அவரை கூட்டிட்டு வரோம். அவர் எப்ப வருவார், எப்ப போவார், நமக்கு என்ன தெரியும்? அவர் பிரசிடென்ட், மக்கா மதீனால பிரசிடென்ட். அவர் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வருவார், 2 மாசத்துக்கு ஒருக்கா வருவார். முழுக்க அடிக்கிறா நினைப்பார். மற்ற நேரம் பொதுவாக ஒரு வார கூட வைப்பார். ஆனா உம்ராக்கு வார அவர்களுக்கும் அவர் கடமை மாறும். ஹஜ்ஜுல் அஸ்வத சுத்துறது, சஃபா மர்வால ஓடுறது மாதிரி சுதேசிக்கு பின்னால தொழுறது ஒரு கடமை அப்படின்னு சிலவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த குரலில இருக்கிற இன்பம் வேறொன்றும் இல்லை, அவர கிராத்தோடு விருப்பம், அவ்வளவுதான். ஹஜ்ரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுவாராம், புகாரில வருது. அவர கிராத்த கிணக்கிறதுக்கு வானத்திலிருந்து மலக்குமார் இறங்குவாங்களாம். எப்படி கிராத்த ஒரு நாள் ஓதுறாங்க, சூரத்துல் பக்கரா எடுத்து ஓதுறாங்க. பக்கத்துல புள்ள தூங்குது, அங்கால குதிரையை கட்டி போட்டு மேல பார்த்தாங்க, ஒரு மேக கூட்டம் விளக்கெல்லாம் பத்த வச்ச மாதிரி அப்படியே இறங்குது. உடனே மூடி வச்சுட்டு காலையில போய் சொன்னாங்க, யார சூழல்லாம் ஓதினேன், இப்படி ஒரு நடந்துச்சு. அங்கால குதிரை துள்ளுது, எந்த புள்ள தூங்குது, குதிரை புள்ளையில பாஞ்சிருமோன்னு பயத்துல ஓதுறத நிப்பாட்டினேன். வந்த மேக கூட்டம் அப்படியே மேல போயிட்டு யார சூழல்லாம் சொன்னாங்களாம், உசைதே நீ ஓடி இருக்கலாமே, நீ தொடர்ந்து ஓடி இருக்கலாமே. தீக்க மலாயிகத்துன் தனத்மின் சௌதிக, உசைதே ஓண்ட கிராத்த கேட்கிறதுக்கு வானத்துல இருந்து மலக்குமார் இறங்கி இருக்கிறாங்க. நீ தொடர்ந்து ஓடி இருந்தால், காலை வரை ஓடி இருந்தால், முழு மதீனாவும் மலக்குமார கண்ணால பார்த்திருப்பான். எப்படி கிராத்த சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஓதுவாராம். முஸ்னத் அஹ்மதுல வருது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவும் வீட்டுக்கு வெளியால நின்று அவர் தக்பீர் கட்டி ஓதுறத அப்படியே கேட்டுட்டு நிற்பாங்களாம். கேட்டு சொல்லுவாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லஹு, இதப்போல அழகான காரிகளை என்னுடைய சமுதாயத்தில் தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அபூ மூஸா அல்-அஷ்அரி புகாரில வருது, ஓதுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிச்சிருந்து கேட்டு சொல்லுவாங்களாம், லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமிர் ஆலி தாவூத், அபூ மூஸா உனக்கு அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகிய குரலில் ஒரு பகுதியை தந்திருக்கான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதினா எப்படி? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டவர், ஓதுவாராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்-தய்ர், ஜபூர் வேதத்தை விரித்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஆரம்பித்தால் மலைகளும் பறவைகளும் சேர்ந்து அவரோடு ஓட ஆரம்பிக்குமா. எப்படி கிராத்தாடி தஃசீர்ல எழுதுறாங்க, ஒட்டகம் ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சலை நிப்பாட்டி விட்டு
வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி உட்கார்ந்து கொண்டு அவரை கிராத் அப்படியே கேட்டுட்டு இருக்குமா. நான் என்ன சொல்ல வரேன்டா, இமாம் சுதைசிக்கு அழகான குரலை படைத்த, மிஷாரிக்கு அழகான குரலை படைச்ச, அப்துல்லா ஜுஹனிக்கு அழகான குரலை படைச்ச, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ மூஸா அல்-அஷ்அரி, உஸைன் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கெல்லாம் அழகான குரலை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு எப்படி இருக்கு? கற்பனையால சிந்திக்கலுமா? உங்களால சிந்திக்கலுமா? என்னால சிந்திக்கலுமா? அதை நேரடியா கேட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப எப்படி இருக்கும் அவரு? எப்படி இருக்கும் சகோதரர்களே? இந்த அல்லாஹ்வை நெருங்குற ஆக்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட் இதெல்லாம். கேட்டா பார்க்கணும்னு ஆசை வருமா இல்லையா? கோல்லே சும்மா குயில் மாதிரி இருக்கிறான். அப்ப ஆள் கிளி மாதிரி இருக்கும் இல்லையா? ஹலோண்டாலே நின்றுவானே, ஹலோண்ட சத்தத்திலேயே வாங்கி விழுறான். அப்படித்தான் எத்தனை பேர் விழுந்து இருக்கிறாங்க. ஒரு ஹலோ பல வாழ்க்கைக்குள்ள அடிமானவன். அல்லாஹ்வுடைய பேச்சு விளங்குது, அல்லாஹ்வை காணல எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இருந்து கத்துறேன், நான் விளங்குறேன் இல்லை, எல்லாரும் தேடுவீங்களா இல்லை? எங்க இருக்கிறான் இந்த மனுஷன் கத்துறான்? கண்ணுக்கு விளங்குது இல்லை, அல்லாஹ்வுடைய பேச்சு விளங்குது, இன்பம் கொட்டுது, ஆனா அல்லாஹ்வை காணல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தால இது கங்கால பொறுக்கேடா சொன்னாராம், ரப்பி அரினி அன்ظுர் இலைக், யா அல்லாஹ் உன்னை காட்டு, நான் உன்னை பார்க்கணும்டா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேள்விகளும் பயங்கரமா தான் இருக்கு. அல்லாஹ் சொன்னானா, குர்ஆன்ல வருது, ஹதீஸும் இல்ல, புகாரியும் இல்ல, என்ன பார்க்க இயலாது. நான் பார்க்கணும், எனக்கு இது கங்கால பொறுத்துட்டு இருக்கேன். சரி பார்க்கணுமா? என்ன பார்க்க முடியாது. சரி அப்படி பார்க்கணுமா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலைக்கு பக்கத்துல நின்றுதான். இப்பயும் அந்த மலையுடைய அடையாளங்களை வரலாற்று ஆசிரியர்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த மலைக்கு ஜபல் மூசான்னு பேர் வச்சிருக்காங்க. ஜபல் மூசா அந்த மலையுடைய பெயர். அது சொன்னா அந்த மலையை கொஞ்சம் பாருங்க. அந்த மலை அதே இடத்தில் இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் என்னை பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருக்காங்க, மலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? பெரிய சம்பவம் நடக்க போகுது. அல்லாஹ் வர போறானா, பார்க்கலாமா? சந்தோஷமா அறியாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய மேராஜுக்கு போனாங்களா இல்லையா? போய் சித்ரத்துல் முன்தஹான்ற ஒரு போர்டர்ல நின்றுட்டாங்க. நின்றுட்டு சொன்னாங்க, நீண்ட வரலாறு இதெல்லாம் நான் நேரம் போகுது, இப்பயே 10 மணி, நீங்க எல்லாம் கியாமுல்லைலுக்கு வரணுமே, அவ்வளவு பேரும் கியாமுல்லைலுக்கு வரணும். அதுக்காக நான் சுருக்கி முடிய போறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த கியாமுல்லைல் தொழுக பாக்கியத்தை கடைசி வரைக்கும் தருவானா? எல்லாரும் வாங்க. இன்னத்துக்கு நான் சொல்றேன்டா, அல்லாஹ்வை நீங்க பார்க்கணும்னு ஆசை வரணும். கியாமுல்லைல வந்து துஆவுன்னு நான் சொல்லி தருவேன், அதை ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ அல்லாஹ்வை பார்க்கிறது. நசாயில வர சஹீஹ் ஹதீஸ் ஓதுங்க. நம்பிக்கையோட கியாமுல்லைல இஃப்தாருடைய நேரத்துல தஹஜ்ஜுல ஓதுங்க. அல்லாஹ்வை பார்க்கலாம். உலகத்துல யாரு சுஜூது செய்யலையோ, யாரு தொழலையோ, யாரு ஹராம் செஞ்சானோ அவனுக்கு அல்லாஹ் பார்க்கல. தனிப்பாடு அல்லாஹ்வை பார்க்கிறது. யாருக்கு பார்க்கலாம், யாருக்கு பார்க்க இயலாது. இதுக்கு 2 மணித்தியாலம் பயம் பண்ணலாம். அவ்வளவு பெரிய பாடம் அது. நான் ஆர்வத்தை ஊட்டிட்டு போறேன். சகோதரர்களே, என்ன சொல்ல வந்தேன்? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் இதுக்கு அங்கால அவரை தான் நீங்க போ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, அப்ப ஜிப்ரீல் நீங்க அல்லாஹ்வை கண்டீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுங்குறாராம். கேட்டதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுங்குறார். அவர் வரக்கூடிய காலம் கடைசி 10 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குற காலம். நம்முடைய ஜனாதிபதி தலைவர் குர்ஆனை நமக்கு கொண்டு வந்து தந்த சீதேவி அவர் இறங்குற காலம். பரக்கத் கொட்டும் அவர் வந்தா. முஸ்னத் அஹ்மதுல வருது, ரெக்கே விழிச்சாலே மாணிக்கமும் முத்தும் கொட்டுமா. அவர் ரெக்கை வருது. எவ்வளவு பரக்கத்தான ஆளா இருப்பார், எவ்வளவு பரக்கத்தான மலக்கா இருப்பார். சகோதரர்களே சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ்
இன்ன பைனி வ பைன ரப்பி 70 ஹிஜாபம் மின் நூர். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் அல்லாஹ் 70 ஒளித்திரைகளை போட்டு வைத்திருக்கிறான். 70 ஒளித்திரைகளை அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான். அதில் ஒன்றை நான் நெருங்கினாலும் பத்தி கருகி சாம்பலாகி விடுவேன். அல்லாஹ்வை நாம் பார்த்ததும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்படியா? அல்லாஹ் என்ன செஞ்சானா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரே, யா அல்லாஹ் அவனை பார்க்கணும். இப்ப அல்லாஹ் இறங்கல்ல. திருமிதியில ஹதீஸ் வருது, நான் சொன்னதே அந்த ஒளித்திரைகள், அல்லாஹ்வுடைய ஒளித்திரைகள். அந்த ஒளித்திரைகள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டினா கையால தன்னுடைய பெருவிரலை சிங்கி விரலில் வைத்து இப்படி காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல அப்படியே வருது, ஹதீஸ்ல அப்படியே வருது. இப்படி காட்டி சொன்னாங்களா, இந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய பிரைட் ஸ்கிரீன், அந்த ஒளி திரையிலிருந்து அப்படியே இறக்கி வச்சானாம் அந்த மலையில. فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا. அந்த ஒளி மலையில் இறங்கின உடனே மலை வெடிச்சு துண்டு துண்டா பறந்துட்டான். وَخَرَّ مُوسَى صَعِقًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்துட்டார். என்ன சகோதரர்களே, என்ன சொல்ல வந்தேன், அல்லாஹ் உலகத்துல பார்க்க இயலாது. உண்மையான முறையில நாங்க தௌபா செய்து தொழுகையை நியத்து வைங்க. இந்த ரமலான் மாதம் இதுக்கு பின்னால் ஒரு தொழுகையை கூட நான் விட மாட்டேன். திங்க சாப்பாடு இல்லாம செத்தாலும் பரவாயில்ல, வட்டியில நான் கை வைக்க மாட்டேன். வட்டியில உழைச்சு 2 மாடி 10 மாடி எல்லாரும் அல்ல, நான் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். எல்லாரும் அல்ல, மாஷா அல்லாஹ் ஹலாலா உழைக்கிற தனவந்தர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க மதரசாக்கள், எங்க பள்ளிவாசல்கள் அல்லாஹ் அவங்களுக்கு அள்ளி கொட்டணும். அதையும் சொல்லத்தானே வருது. எப்ப பார்த்தாலும் இந்த மௌலிமாருக்கு ஏசுறதான் வேலை நினைப்பாங்க. அவங்க ஆர்வம் ஊட்டவும் வேணும், ஆனா எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரிக்கவும் வேணும். அதிகமான வட்டி, நீங்க சாப்பாடே இல்லாம இருக்கிறீங்களா பரவாயில்ல, ஆட்டா ஓடி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் உழைக்கிறீங்களா ஹலாலா. வட்டியில 10 லட்சம் உழைக்கிறவனுக்கு மாசம் நீங்க 1000 ரூபாய் இருந்தா சதகா கொடுங்க. இந்த 30 நாளும் ஹராத்த தின்றியே, இன்றைக்காவது ஏட்ட ஹலாலான பணத்துல நோம்பு தோற, அப்பயாவது புத்தி வரட்டும் அவனுக்கு. இப்படி எல்லாம் வாழ்ந்தா சகோதரர்களே, அல்லாஹ்வை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ்வை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? நீண்ட பாடம் அது, நீண்ட பாடம் அது. 4 சொர்க்கத்தை தாண்டி புகாரில வருது, 5வது சொர்க்கத்துக்கு போனா தான் அல்லாஹ் பார்க்கலாம். எத்தனை சொர்க்கம் மொத்தம்? 5 சொர்க்கம். 5 சொர்க்கத்தை தாண்டி தான் அல்லாஹ் பார்க்கலாம். அதெல்லாம் விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. அதுக்கு பின்னால் அல்லாஹ் காட்சி தருவான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ்வை கண்ட உடனே சகோதரர்களே, முஸ்லிம்கள் ஈமானோட உலகத்துல வாழ்ந்தவங்க சுஜூதுல விடுவாங்களாம். 5 லட்சம் வருஷத்தை ஒரு சுஜூதுல கழிப்பாங்க. ஹதீஸுடைய தரம் எனக்கு தெரியாது. 5 லட்சம் வருஷம் ஒரு சுஜூத். யாரெல்லாம் உலகத்துல அல்லாஹ்வை ஏமாத்துறதா நினைச்சு அவனை ஏமாத்தினானோ, அல்லாஹ் பார்க்கலா, முஸ்லிம்கள் சுஜூது செய்வதை பார்த்து சரி நம்ம சுஜூதாவை செய்வோம் என்று சுஜூது செய்ய முயற்சி செய்வானாம். அல்லாஹ் சொல்றான், அவன் முதுக அல்லாஹ் பலகையாக மாத்துவான். வளையாது, முதுகு வளையாது. இங்க வளையாத முதுகு அங்க வளையாது. இங்க வளைக்க ஏழும், ஆனா வளைக்கிறது அங்க வளைக்க ஏழாது. அல்லாஹ் அப்படி ஆக்கிடுவான். ஆகையால சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் எல்லா வளத்தையும் தந்திருக்கான். செழிப்பான ஊரு, எந்த ஒரு குறையும் இல்ல, எல்லாம் பக்கத்துல எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன இருந்தும் பரவாயில்ல, அல்லாஹ்ட பொருத்தம் இல்லையா, நம்ம எல்லாம் நைஸ் கை செய்த வாழ்க்கை. ஒரு தொழுகை ஓடுறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்லி பயானம் முடிக்கிறேன். உதாரணமா, கொழும்புல ஒரு 4 கடை, 4 வீடு, 4 கார், 4 பொஞ்சாதின்னு இருப்போமே, அப்பதான் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. எல்லாம் 4 எல்லாம் லக்ஸரி வெஹிக்கிள், பெரிய ரேஞ்ச் ரோவர், அது இது, பெரிய பங்களா, எல்லாம் பெருசு. அதுவும் கோயில்பட்டியில, பம்பளப்பட்டியில, கருவா தோட்டத்தில் இருக்கின்ற இருப்போமே. ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போய் வந்தார், இந்தியாவுக்கு போய் வந்தார். உதாரணம் சொன்னாதான் நல்லா விளங்கும் சமூகத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சுன்னத்து உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துறது. ஒரு நாள் இந்தியாவுக்கு போய் வந்தார்.
போய் வந்து பார்த்தா 4 மனைவி இங்கானல்ல, 4 காரை இங்கானல்ல, 4 ஊட்டை இங்கானல்ல, அந்த ஊரை இங்கானல்ல. ஒரு சின்ன குயை கொண்டு வந்து சின்ன ஒரு பூகம்பம் வந்து எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. குடும்பம் சொத்து எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இவன் என்ன நினைப்பான்? இவன் கல்புல என்ன வரும் யோசிச்சு பாருங்க. நானும் இதோட சேர்த்து அழிஞ்சு போயிருக்கலாமே, நான் இருந்து என்ன கிடைக்க போகுது, எல்லாமே போயிடுச்சு, நானும் போயிருக்கலாமே அப்படி நினைப்பானே இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது, மன் ஃபாதத் ஸலாத்துல் அஸ்ரி, வேணுமென்று யாரு ஒரு அசர் தொழுகையை விட்டாரோ ஃபகஅன்னமா புதிர அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய முழு சொத்தும் குடும்பமும் அழிஞ்சு போறதை விட பயங்கரம். ஒரு அசர் தொழுகையை விட்டா குடும்பமும் சொத்தும் அழியிறான். எத்தனை அசர், எத்தனை ஃபஜ்ர்.